வணக்கம். நம்மளோட உண்மையான எதிரிங்க வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட ஒரு அருமையான சக்தி வாய்ந்த உரையிலிருந்து இந்த விஷயத்தை தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, இதுக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரிகள் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிற பதில் வேறையா இருக்கலாம். ஒருவேளை இந்த பகுப்பாய்வோட இறுதியில உங்க மொத்த பார்வையுமே மாறலாம். முதல்ல நாம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச எதிரிகளை பத்தி பாப்போம். அதாவது நம்மால ரொம்ப சுலபமா பார்க்க முடியற, அடையாளம் கண்டுபிடிக்க முடியற எதிரிகள். இதுக்கு நம்மளோட மூல ஆதாரம் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குது. உடம்புல வர்ற நோய்கள் அதெல்லாம் வெளிப்படையான எதிரிகள் தானே. சீக்கிரமோ இல்லையோ ஒரு கட்டத்துல நாம அதை கண்டுபிடிச்சிடுவோம். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போதான் நாம இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வரோம். இந்த ஒரு வாக்கியம்தான் இதோட மைய கருத்தே. வெளி எதிரிகள் உள் எதிரிகளை போல அவ்வளவு ஆபத்தானவங்க இல்ல. இந்த ஒரு வரி நம்ம கவனத்தை முழுச வெளியில இருந்து நமக்குள்ள திருப்புது. சரி, அப்போ அப்படி மறைஞ்சிருக்கிற ரொம்ப ரொம்ப ஆபத்தான அந்த எதிரி யாரு? வாங்க, அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களே, வித்தியாசம் ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் வெளி எதிரிகளான நோய்கள், இதெல்லாம் வெளிப்படையா தெரியும் இல்லையா? நாம சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அந்த பக்கம் பாருங்க, உள்ளெதிரிகள், அவங்க நண்பர்கள் மாதிரி நம்ம குணத்தோட ஒரு பகுதியாவே நம்ம கூடவே இருப்பாங்க. அதனாலேயே அவங்கள கண்டுபிடிக்க முடியாம போய் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறாங்க. இதனாலதான் உண்மையான மன அமைதிக்கு இவங்கள யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உள் எதிரிகளோட முக்கியமான தந்திரமே என்ன தெரியுமா? அவங்க தங்கள மறைச்சுக்கிறது தான். வாங்க, அவங்க எப்படி இவ்ளோ திறமையா நம்ம கண்ணு முன்னாடியே ஒளிஞ்சிருக்காங்கன்னு பாப்போம். இதுதாங்க இதுல இருக்கிற தந்திரமான விஷயம். இந்த உள் எதிரிங்க நம்மளோட விருப்பு வெறுப்புகள், நம்ம குணாதிசயங்கள் அப்படிங்கிற பேர்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. இதுதான் நான், என் சுபாவமே இப்படிதான் அப்படின்னு நாம நினைக்கிற விஷயங்களுக்குள்ள அவங்க மறைஞ்சிருக்கிறதால அவங்கள கண்டுபிடிக்கிறது நம்ப முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பேரழிவுக்கான பாதை எப்படி உருவாகுதுன்னு பாருங்க. முதல் படி, நம்மளோட புலன்கள் ஒரு விஷயத்தால ஈர்க்கப்படுது. ரெண்டாவது, அது விருப்பு வெறுப்புகளுக்கு வழிவகுக்குது. மூணாவது, அதுவே நம்ம குணமா மாறிடுது. கடைசியா 4வது படியில அது நம்ம வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பேரழிவை ஏற்படுத்துது. சரி, இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அந்த உள் எதிரிகளோட உண்மையான அடையாளம் என்ன, அவங்களுக்கு ஒரு பெயர் இருக்கா அப்படிங்கறத வெளிப்படுத்துற நேரம் வந்தாச்சு. அந்த 2 உண்மையான எதிரிங்க வேற யாருமே இல்ல, பற்றும் வெறுப்பும்தான். ஆமாங்க, நம்மளோட தீவிரமான விருப்பங்களும் வெறுப்புங்களும் தான். மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் இவங்க தான் மூல காரணம். பகவத்கீதையோட இந்த சக்தி வாய்ந்த வாக்கியம்தான் இந்த முழு விளக்கத்தோட உச்சகட்டமே. இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்ல. ரொம்ப தெளிவா சொல்லுது. பற்றும் வெறுப்புமே உண்மையில் மனிதனின் எதிரிகள். இத தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த 2ஐயும் ஜெயிக்கிறது தான் உண்மையான சுதந்திரத்துக்கும் நிரந்தரமான அமைதிக்கும் ஒரே வழி. முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த முழு பகுப்பாய்வுக்கும் உத்வேகமா இருந்த அந்த மூல உரையை நாம் இப்ப பார்க்க போறோம். இதோ ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரின் தெய்வீக சிந்தனையில இருந்து எடுக்கப்பட்ட பகுதிதான் இது. பகவத்கீதையிலிருந்து வர்ற இந்த பழமையான ஞானம்தான் நம்ம இவ்ளோ நேரம் விவாதிச்ச எல்லா கருத்துக்களுக்கும் ஆதாரம். பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு உண்மைய எவ்வளவு எளிமையா விளக்குது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உங்க குணம்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள்ல, நண்பர்கள் மாதிரி தெரியற உங்க விருப்பு வெறுப்புகள்ல எது உண்மையிலேயே மாறுவேஷத்துல இருக்கிற எதிரியா இருக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.